காரடையான் நோன்பு என்னும் சாவித்திரி விரதம் காமாட்சி நோன்பு, கௌரி நோன்பு எனவும் அழைக்கப்படுகிறது. மாசி மாதத்தின் கடைசி இரவு முதல் பங்குனி 1ஆம் தேதி காலை வரை இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. கணவரின் நீண்ட ஆயுளுக்காக பெண்கள் சாவித்திரி விரதத்தை கடைபிடிக்கின்றனர். சாவித்திரி தேவி பிரம்மாவின் 3 மனைவிகளில் ஒருவர். மத்ரா நாட்டின் மன்னன் அஸ்வபதி நல்லாட்சி புரிந்து வந்தார். அஸ்வபதி மன்னருக்கு குழந்தை பிறக்கவில்லை. கோயில் கோயிலாக சென்று பிள்ளை வரம் கேட்டு தொழுதார். குழந்தை பேற்றிற்காக 18 ஆண்டுகள் சாவித்திரி தேவியை வேண்டி வணங்கி வந்தார். சாவித்திரி மந்திரத்தை சொல்லி லட்சம் ஆகுதிகளை செய்தார். 18ஆம் ஆண்டில் அஸ்வபதியின் விரதத்தில் சாவித்திரி தேவி மகிழ்ந்து அவன் முன் தோன்றினார். அஸ்வபதியே, உனக்கு வேண்டியது என்ன? கேள், தருகிறேன் என்றாள். உடனே அஸ்வபதி, தேவி, என் வம்சம் தழைக்கும் பொருட்டு குழந்தைகள் பல பிறக்க வேண்டும் என்றான். அஸ்வபதியின் எதிர்காலத்தை அறிந்திருந்த சாவித்திரி தேவி, அரசே, உனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கும். இதற்கு மேல் எதையும் கேட்காதே. பிரம்மதேவர் உனக்கு எழுதி வைத்திருப்பது போல் நடக்கும் என்று கூறி மறைந்தாள். சாவித்திரி தேவி கூறியதை போன்று அஸ்வபதியின் மனைவி ராணி மாலதிக்கு அழகும் அறிவும் உடைய பெண் குழந்தை பிறந்தது. சாவித்திரி அருளால் குழந்தை பிறந்தமையால் குழந்தைக்கு சாவித்திரி என்று பெயரிட்டனர். அழகிற்கு அடையாளமாக வளர்ந்த சாவித்திரி கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார். அவள் திருமண வயதை அடைந்ததும் அந்த நாளைய வழக்கப்படி தனக்கேற்ற கணவனை தேடி வருமாறு மகளை நாட்டை சுற்ற அனுமதித்தார். சால்வ நாட்டு மன்னன் துய்மத் சேனன் போரில் எதிரி மன்னனிடம் நாட்டை இழந்தார். அவரது பார்வை பறிபோனது. தன் மனைவியுடன் தனது மகன் சத்தியவானுடன் காட்டினில் வாழ்ந்து வந்தார். சத்தியவான் தாய் தந்தையரை கவனிக்கும் விதத்தைக் கண்டு சத்தியவானை மணமுடிக்க ஆசைப்படுகிறார் சாவித்திரி. தனது கணவராக சத்தியவானை தேர்வு செய்திருப்பதாக தனது தந்தை அஸ்வபதியிடம் தெரிவித்தார். அங்கே வந்த நாரதர், சத்தியவான் இன்னும் 1 வருடம்தான் உயிரோடு இருப்பான் என்பதை சாவித்திரியிடம் தெரிவித்தார். சாவித்திரியிடம் வேறு ஒருவரை தேர்வு செய் என கூறியபோது அவர் மறுத்து சத்தியவானை மணமுடிக்கிறார். கணவனோடு தனது மாமனார் மாமியாரோடு காட்டினில் வாழ்ந்தார் சாவித்திரி. சத்தியவான் இறக்கும் நேரத்தையும் 1 வருடமே உயிரோடு இருக்கப் போவதையும் தனது கணவரிடம் தெரிவிக்காமல் சந்தோஷமாக வாழ்ந்தார். சத்தியவான் இறக்கும் நாளுக்கு 3 நாட்களுக்கு முன்னிருந்தே விரதம் இருந்தார். இறக்கப் போகும் நாளுக்கு முதல் நாள் இரவு முழுவதும் கண் விழித்து விரதம் இருந்தார். இறைவனை வேண்டினார். காலை இருவரும் காட்டிற்கு விறகு பொறுக்கச் சென்றபோது அங்கே சாவித்திரியின் மடியில் தலை வைத்து இறந்து போனார். யமதூதர்கள் சாவித்திரியின் அருகே சென்று சத்தியவானின் உயிரை அழைத்துச் செல்ல முடியவில்லை. அவர்களால் சாவித்திரியை நெருங்கக்கூட முடியவில்லை. யமதர்மரே நீரில் வந்து சாவித்திரியை பார்த்து, சத்தியவானின் உயிர் பிரிந்த உடலை விட்டுவிடுங்கள், மரணம் மனிதனின் விதி என்று சொன்னதும் சாவித்திரி சத்தியவான் உடலை விட்டு விலகி நின்றாள். யமன் சத்தியவானின் உயிருடன் யமலோகம் நோக்கி புறப்பட்டபோது சாவித்திரியும் கூடவே சென்றாள். உங்களது ஆயுள் முடியும் போதுதான் அழைத்து போக முடியும், இப்போது அழைத்துச் செல்ல முடியாது என யமன் மறுத்தார். கணவன் எங்கு சென்றாலும் உடன் செல்வது தன் கடமை என சாவித்திரி வாதாடினாள். சாவித்திரியை திருப்பி அனுப்பும் பொருட்டு அவளுக்கு வரம் தருவதாக வாக்களித்தார் யமதர்மர். உடனே சாவித்திரி, தர்ம தேவதையே, 7 அடி தூரம் ஒருவனுடன் நடந்து சென்றாலே நட்பு துணை என்றெல்லாம் சாஸ்திரங்கள் விரிவாகச் சொல்கின்றன. அவ்வாறு இருக்கும்போது தங்களுடன் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். மேலும் எவரும் தரிசிக்க முடியாத தங்களை தரிசித்திருக்கிறேன். என் மாமனாரின் சந்ததி அழியாமல் இருக்கவும் அவருடைய அரசு சத்தியவானின் மகன்களுக்கு கிடைக்க வரம் வேண்டி துதித்தாள். அப்போது சாவித்திரி செய்த துதி யமாஷ்டகம் ஆகும். யமதர்மன், உன் கணவன் மீண்டும் உயிர் பெறுவான், உன் குழந்தைகள் அரசாழ்வார், உன் அன்பு மரணத்தை வென்றுவிட்டது, உன் மாமனாருக்கு கண் பார்வை தந்தேன், உண்மையான அன்பிற்கு முன்னால் மரணதேவனான நான் கூட ஆற்றல் அற்றவனாக இருக்கிறேன் என்பதற்கு நீயே சான்று என்று பாராட்டினார். முதல் நாள் மாலையில் இருந்தே விரதம் இருந்து தூங்காமல் இறைவனை பிரார்த்தித்து மறுநாள் சாவித்திரி விரத நாளில் விடியல் காலையில் குளித்து பழங்கள் தண்ணீரை உட்கொண்டு நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும்.
எதையும் உண்ணாமல் விரதமிருப்பது சாலச் சிறந்தது. சுத்தமான பலிபீடத்தில் சாவித்திரி உருவம், சத்தியவான் உருவம், யமதர்மரின் உருவம், மகாவிஷ்ணுவின் உருவம் வைத்து பூக்கள் சூட்டி தூபங்களை காட்டி பழங்கள் இனிப்புகளை பிரசாதமாக அர்ப்பணிக்க வேண்டும். மந்திரங்களை சொல்லி ஓம் ஷவ்யா அம்பிகே மகாக்ரூரி மகாசக்தி மகாதேவி மகாதேவி பிராச்சேஸ்வரி மகாதேவி மகாசக்தி மகாவலே என்று சொல்ல வேண்டும். வேப்ப மரத்தை அல்லது ஆலமரத்தை சுற்றி சிவப்பு நூல் கட்டப்பட வேண்டும். மரத்தை சுற்றி பிரார்த்தனையை முடிக்க வேண்டும். நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.